ஓ தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே என்று சாஸ்திரிகள் கேட்கும் போது அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உலக மனுஷனாகிய ராஜாவால் அதை சொல்ல முடியல. ஆனால் கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவ நட்சத்திரத்தின் மூலம் அடையாளத்தை காண்பித்து ஆமென் ராஜாதி ராஜா பிறந்திருக்கிற இடத்தை காண்பித்து கொண்டு சென்றது போல ஆமாண்டே இந்த நாள் காலை வேளையிலே கர்த்தாவே ராஜாதி ராஜாவாய் உம்மை நாங்கள் தரிசிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவராக நீர் இறங்கி எங்களை உம்முடைய சன்னிதானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் துதிக்க மையப்படுத்த ஆராதிக்க உம்முடைய சமுத்திரமை கீர்த்தனம் பண்ண தேவரை தந்திருக்கும் பெரிதான கிருபைகளுக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே கத்தாதி கத்தாவே தேவாதி தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல் தடவை நீர் வரும்போது குழந்தையாக பிறந்து பாவத்தை எங்களை மீட்டெடுக்க கல்வாரி சிலுவை தம்முடைய இரத்தத்தை சிந்தி இரண்டாம் வருகை நீ வரும்போது ஆமென் நீதிமானுக்காக பரிசுத்தவான்களுக்காக உம்மை நம்பி இருக்கிற மத பிள்ளைகளுக்காக கர்த்தரை கடந்து வருகிறேன். பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படி வருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நீ சீக்கிரமா வரப்போறபடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகை எதிர்பார்த்து கர்த்தாவே ஸ்தோத்திர ஏற்கனவே வந்ததான வருகை நினைவுகூர்ந்து உம்முடைய சமத்துவம் அதை நன்றி சொல்ல அப்பா உம்மை நாங்கள் துதித்து மையப்படுத்தி மகிழ்ந்து கழிகூற ஆமென் தேவ ஆவியானவர்களை தந்திருக்கும் பெரிய கிருபைக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை சார்ந்திருக்கிற மது பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே கடந்த அந்த பாதையில் எல்லாம் கர்த்தர் செய்த ஒவ்வொரு விதமான நன்மைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஊராபாலபா ஷபாலபாதா ரவிதாரகபால உடாரபால உஷரபாலபா. தெய்வமே மகு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ மகிமையுள்ளவர் சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ கிருபையுள்ளவர் சர்வ பிரசன்னம் நிறைந்தவர் சர்வ கிருபை நிறைந்தவர். ஓரிகாலாதாரா உஷாராபாதரா தி கம்பராபாலா ரீதாரா பௌஷா ரபலபா தி கம்பர பௌடாரபால பௌஷியா. இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. ஆமென். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயுடைய மத்தியிலே பிரசன்னமா இருக்கிறபடியா கோடாகோடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 கிருபை நிறைந்தவர் நல்லவர் கிருபை நிறைந்தவர் நல்லவர். ஆமென் 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 ஆமென். உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமது அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறபடியிலே ஸ்தோத்திரிப்போம். நம்மை ரட்சிக்கும்படியாக ஆமென் வானலோகத்தினுடைய மகத்துவத்தின் மகிமையை துறந்து பூமியிலே சிசுவாக பிறந்து ஆமென் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து உயிர் தந்த இயேசு நம்முடைய மத்தியில ஜீவிக்கிறபடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வர வேண்டிய ஆத்மாக்களை திருத்தமாக கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்ததான கிருபை தேவரே நீர் எங்களை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தகப்பனே உம்முடைய பிறப்பின் பண்டிகை இந்த நாளில் நாங்கள் ஆசீர்வதிக்கத்தக்கதாக என் தகப்பனே நீர் எங்களை தந்திருக்கும் பெரிய கிருபை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூடிய அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் மேலும் தேவனுடைய கிருபையும் தேவ சமாதானம் விசேஷமா தங்கும்படியாக நாங்கள் பிரத்யேகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்ன அளவில்லாமல் கடந்து வருவதாக தேவாதி தேவன் தான் எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களோடு தம்முடைய மகிமை மகத்துவத்தையும் விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். தர்மையான இந்த கால வேளையில அப்பா எங்களை ஒன்று விட தாழ்த்துகிறோம். உடைய மகிமையுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும். எதிர் தடைகளை உடைத்து மகிமை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரும் நாமத்தினாதர்கள். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரும் நாமத்தினாதர்கள். ஆனந்த சேனைகள் ஆரோகர கீதங்களாக போதும். ஆனந்த சேனைகள் ஆரோகர கீதங்களாக போதும். ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்கமாக மன்னவரே உமக்கே. Hallelujah. 527 பாட்டு பிறந்தார் பிறந்தார் 577 பிறந்தார் பிறந்தார் வானவர் துதிமானிட புகழ்பாடிட பிறந்தார் Hallelujah வானவர் துதிமானிட புகழ்பாடிட பிறந்தார்
जगमदिल उदित जय ज्योतिये नरसे 571 जगमदिल उदित जय ज्योतिये नरसे जगतुदितेनो ಎಲ್ಲರೂ ಚಮಕಕ್ಕೆ ಪಾಡುವ जगमदिल उदित जय ज्योतिये नरसे जगतुदितेनो तिरुमणि Hare
Hare
ஆகையால் இந்த காலை வேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தின் நாள், ஒரு மகிழ்ச்சியின் நேரம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முழுமையாக நம்ம ஏற்படுத்தவர்களாக ஆண்டவரே நம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆசிரியத்தக்கதாக, பிறப்பின் பண்டிகையிலே உண்மை நாங்கள் மையப்படுத்தத்தக்கதாக தேவரே தந்த பெரிய கிருபைக்கு வந்து நன்றி ஆண்டவரே. ஓ மானாதி வானங்களை கொள்ளாத மகா பெரிய தேவாதி தேவனாகிய நீர் எங்களுடைய மத்தியில கடந்து வந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய மத்தியில பிரசன்னமாயிருக்கிறீர். ஒரு சிசுவாக நீர் பிறந்த நீர் இந்த இம்மானுவேலாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக நன்றி என்று ஆண்டவரை மையப்படுத்துவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாய் திறந்து தேவனை மையப்படுத்துவோம். தேவாதி தேவனுடைய மகிமை, தேவாதி தேவனுடைய பிரசன்னம், தேவாதி தேவனுடைய அபிஷேகம், தேவாதி தேவனுடைய கிருபை நம்மேல் அளவில்லாமல் இறங்கி வரத்தக்க ஓ ஜோதிமயமான தேவனுடைய வெளிச்சத்தின் திவ்ய பிரசன்னம் நம்மை இந்த கால வெளியிலே ஆளுகை பண்ணத்தக்கதாக, ஓ பாவத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவிக்கத்தக்கதோ ஆமே தம்மையே தியாகம் பெரிய நம்மை ஒப்பு கொடுத்த ரட்சகர். ஓ இந்த நாள் கால வேளையில நம்முடைய மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய அன்பை நான் ருசித்தவர்களாக எல்லாருடைய கரங்களை அடித்து ஆண்டவர் மையப்படுத்துவோம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியிலே ஓ அளவற்றதானுடைய இன்னும் தொடர்ந்து வெளிப்படுத்தட்டும். கரங்களை உற்சாகம் அடிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை துதிப்போம். இந்த நாள் ஓ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தின் நேரமாக ஆமென் 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 ஆசீர்வாதத்தின் வேளையாக ஆண்டவருக்கு தந்திருக்கிறாரே. எத்தனையோ மக்கள் மரணப்படுக்கையில் வேதனைப்படும் போது பலவிதமான வேதனைகள் சிக்கப்பட்டு சிறைச்சாலைகளும் ஆசிரியர்களும் வீடுகளுமாய் தவிக்கும் போது தேவன் நேரத்தில் நமக்கு இவ்வளவு இலவசமாக அனுக்கிரகமாக ஆசீர்வாதமாக தேவனுடைய தந்தருக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா 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 ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை தேவன் எங்களுக்கு அனுக்கிரகத்தை தந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா உடைய தயவுள்ள கரம், கிருபையுள்ள கரம், இரக்கமுள்ள கரம், அற்புதத்தின் கரம், அபிஷேகத்தின் கரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபதரப ஷபபப திகபரபப ஷபபப உடவரபப ஷபதததத ரிகபரபப கவிதன கபரபப மோஷியா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கிருபை நிறைந்தவர், கர்த்தர் பெரியவர், கிருபை நிறைந்தவர். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளை தேவன் இலவசமாய் தந்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து தேவன் இந்நாள் வரையிலோட கிருபை நாமை தாங்கி நடத்தினுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த பிறப்பின் ஆராதனையிலே பிரவேசித்த நாம் இந்த அருமையான இந்த வருஷத்தின் பிறப்பின் ஆராதனையிலும் தேவனோடு நாம் உறவாட ஆண்டவருடைய சந்தோஷத்துள்ளே மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் பெரிய தயவு நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓடியதோ ஒருவரின் தனித்தனியாக வேறு வேறாக கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கவும் வர வேண்டிய ஆத்மாக்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கவும் மகிமையை விளங்க பண்ண கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறேன் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவ தூதர்கள் வானத்தில் தோன்றி மேய்ப்பர்களுக்கு தங்களுடைய நற்செய்தி அறிவித்தார்களே, அந்த நற்செய்தியை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க, நற்செய்தியாகி கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் ஆசிரிக்கத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, தொடர்ந்து ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கத்த பொறுப்பெடுப்பீராக, எதிர் தடைகள் போராட்டங்களை கத்த உடைப்பீராக, தேவனுடைய பிரசன்னத்தை நிரப்புவீராக. மகிமைக்குள்ளங்களை மறைத்து கொள்ள செபிக்கிறோம். இரண்டு பிள்ளைகள் துரிதமாய் வரட்டும், சகல தடைகளை நீக்கி கொண்டு வார், நம்முடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழுப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை உள்ள வாக்கியத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18வது வசனம் வரை உள்ள வாக்கியம். அந்நாட்டில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அரஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதன் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்த பண்ணார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். எல்லா கத்திரையை நான் சோதரிப்பான். இந்த நேரத்தை தேவன் இலவசமாய் தந்தபடியாக சோதரிப்பான். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மகிமை வெளிப்பட கத்த கிரியத்தை கத்திரை சோதரிப்பான். ஆவியான தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணத்தை சோதரிப்பான். பூலோகத்தில் நடக்கிற கிறிஸ்து பிறப்பின் கால வேளையில் உள்ள பண்டிகையின் ஆராதனையை கத்த தொடர்ந்து ஆசிரிக்கும்படியாக கத்த நான் சோதரிப்போம். அந்த ஆராதனைகளும் தேவ மகிமையும் தேவ கிருபையும் வெளிப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நான் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக எல்லாம் உத்தம கரங்களை பாடுவோம்.
கர்வம். இந்த அருமையான இந்த நல்ல கால வேளையிலே நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து சேர்ந்து தேவனை மையப்படுத்தத்தக்கதான கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். பிறப்பின் பண்டிகை குறித்த காரியத்தில் ஆண்டவர் காலாகாலமாக தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைத்ததான காலத்துக்கு ஏற்றதான நாட்களே சிசுவாக பிறந்து மனுகுலத்துக்கு மீட்பை கொடுக்கும்படியாக, மனுகுலத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமியில் பிறந்தார். இப்போது நாம் வாசிக்க கேட்டதான வேத வசனத்துல நாம் படிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. சொல்லுங்க, என்ன செய்தி? நற்செய்தி, ஒரு நல்ல செய்தி. அது என்ன? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அமிதமான நற்செய்தியை கேட்டதாக மீட்பர்கள் இதோ பெத்லேஹேமில் கடந்து போய் இதோ இயேசுவாகிய பாலகனை கண்டு இதோ வணங்கத்தக்கதாக, தொழுது கொள்ளத்தக்கதாக, கனம் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பிறப்பை இதோ முதலாவது அறிந்தவர்கள் மீட்பர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பர் என்று சொல்லி அங்கே யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அந்த நல்ல மேய்ப்பராகிய இயேசுவை முதலாவது தரிசித்தவர்கள், முதலாவது தொழுது கொண்டவர்கள் அருமையான சாதாரண மேய்ப்பர்களான அருமையான மந்தை மேய்க்கிறதான மக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாள் காலங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பூலோகம் எங்கும் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிறதான ஒரு நேரம். பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கிறதான ஜனத்தினுடைய நிலையை நாம் பார்க்கும் போது அவர்கள் இதோ ஒரு சிலர் நன்றாக பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆசரிக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்ட மக்கள் ஏனோ தானோ என்று புசித்து குடித்து தன்னுடைய இஷ்டப்படி ஜீவிக்கக்கூடிய நிலையில் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது என்ன? இதோ பரிசுத்த ஆவியினுடைய பூர்ணமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று தேவனுடைய மேன்மையான ரட்சிப்பை நாம் சுதந்திரித்தவர்களாக தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விலை மதிக்க முடியாத கிறிஸ்துவுடைய மேலான பிறப்பை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கும் போது அருமையாக இங்கே சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. இந்த நாள் கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் மகத்துவங்களை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பு என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இன்னைக்கு பெத்லேஹேமுக்கு நான் திரும்பி பார்க்கும் போது ஏராளமான கல்லறைகள் மூடி இருக்கிறது. ஆனால் இயேசுவை வைத்ததான அந்த கொல்கதா அந்த மேட்டிலே வைக்கப்பட்ட அந்த கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கிறது. என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த நாள் இந்த வேளையிலே என்னை கேட்கிற அருமையான தேவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்கள் வரையிலும் அநேக தீர்க்கதரிசிகள், அநேக பக்திமான்கள், அநேக பரிசுத்தவான்கள்
ஏராளமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்கள் சொன்னதான ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் குறிக்கப்பட்டதான காலத்திலே அது நடைபெற்றது. இங்கே பார்க்கிறோம், இம்மானுவேல், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலா இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஜனம் தேவனை விட்டு விலகி, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து போகும் நேரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஏதோ இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும் என்று. கிட்டத்தட்ட 600 வருஷங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை குறிக்கப்பட்டதான காலத்திலே அது நிறைவுக்குள் வந்தது. இந்த நாள் காலையிலே தேவ சொந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு அநேக காரியங்களை வாக்குத்தத்தமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதோ ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அங்கே இருக்கு. வாசிங்க. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். எதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார்? எப்போது நம்மோடு கூட இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்க வேண்டிய காரணம் என்ன? அங்கே சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் அந்த வார்த்தையை வாசிக்க கேளுங்கள், எடுத்துக்கொள்ள எல்லாரும். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நமக்கு ஒரு மகிமையான வார்த்தையை கொடுக்கிறார். இந்த பூமியிலே ஒரு பெற்றோர் பிள்ளைகளோடு எப்போதும் கூட இருந்து கொள்ள முடியாது. பெற்றோரோடு பிள்ளைகள் எப்போதும் கூடவே இருந்து கொள்ள முடியாது. கணவன் மனைவியோடு, மனைவி பிள்ளையோ புருஷனோடு எப்போதும் கூட இருந்து கொள்ள முடியாது. உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய நண்பர்கள் எப்போது நம்மோடு கூட எல்லா சூழ்நிலையும் இருந்து கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், இதோ நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 43ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, உன் பேரில் பற்றாது. பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகள், அக்கினி, அக்கினி ஜுவாலை, இதெல்லாம் பயங்கரமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள். இங்க கவனிங்க, இங்க எல்லாம் இங்க கவனிங்க. சோதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பல உபத்திரவங்களை சுட்டி காண்பிக்கிறது. ஒருவர் இடத்துல பணங்களும் வருமானங்களும் இருக்க நேரத்துல அநேக பேர் பக்கபலனா ஓடி வந்தது போல் வருவாங்க. அவர்களிடத்துல திடீரென்று பணம் குறைந்து போகும்போது, சௌகரியங்கள் குறைந்து போகும்போது உதவிக்க வந்தவங்க யாரையுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையுமே பார்க்க முடியாது, ஓடி விடுவாங்க. இது மனுஷியம். ஆனா தேவனுடைய சுபாவம் என்ன? தேவனுடைய அவருடைய நோய் செயல்பாடு என்ன? ஒரு ஆத்மா வேதனைப்படும் போது, அக்கினியை போன்ற துன்பத்துள் கடந்து வரும்போது, ஆறுகளை போன்ற உபத்திரத்துள் கடந்து வரும்போது நான் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். இம்மானுவேல்
எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருப்பேன் என்று ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் கூட இருந்தார், மோசேயோடு கர்த்தர் கூட இருந்தார், யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்தார், தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். வேதத்தில் படிக்கிறோம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நாளுக்கு நாள் அவன் பலப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் நீ பலப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ மேன்மையடைவாய். கர்த்தர் கூட இருக்க வேண்டும். கர்த்தர் கூட இருப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். எதுவரையில் நம்மோடு கூட இருப்பார். நீ மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் நம்முடைய கடைசியில சொல்ற 20ஆம் வசனம் படிக்கும் போது இவ்விதமாக அங்கே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கத்திரலாம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு அவர் நம்மோடு கூட இம்மானுவேலாய் கூட அவர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கள் படிக்கும் போது அந்த அருமையான வாக்குத்தத்தத்தை ஒன்று வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாத்தீங்களா? அப்போ யோசுவாவோடு கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நேரத்தில் சொல்லுகிறார்? ஒரு பெரிய யோர்தான் நதி முன்னாலே புரண்டு வருகிறது. அது எப்படி கடந்து செல்வது? எத்தனை லட்சம் ஜனங்களை கடத்தி மறுகரை கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த யோர்தானின் பக்கமாக திகைத்துக் கொண்டிருக்கிற யோசுவாவை பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், மகனே யோசுவாவே, நீ பதற வேண்டிய பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் மோசேயோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசுவாவோடு பேசுகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் காலையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த அருமையான தேவன் ஆண்டவராகிய இயேசு இம்மானுவேலாக அல்ல நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ண தேவன்
தாவீதோடு கூட இருந்தார். தாவீது ஒரு சாதாரணமான மனிதன். ஆனால் கர்த்தர் தாவீது மேல் ஒரு பெரிய ஒரு பிளான், திட்டத்தை வைத்திருந்தார். தாவீதுக்கு தெரியாது தாவீதை கொண்டு சமஸ்த இஸ்ரவேலையும் ஒரு நல்ல ஒரு நிலையில் நடத்த வேண்டும் என்று இதோ தேவன் திட்டம் வைத்து கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து தாவீதை என்ன செய்தார் என்றால், அந்த அவர்களுடைய சகோதரர்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணி அவர்கள் நடுவில் ராஜாவாக முதலாம் தேவன் அவரை உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளையே, எந்த இடத்தில் நாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல நம்முடைய தலையை உயர்த்த தேவனால் முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. 27 சங்கீதத்தில் படிக்கிறோம், சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அடித்த கர்த்தரை மையப்படுத்துவோம். எந்த இடத்தில் நிற்கப்பட்டு உங்கள் சத்துருக்கள் மூலம், சகோதரர்கள் மூலம், சிநேகிதர்கள் மூலம், நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் கர்த்தரை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல், இம்மானுவேல். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்கே ஒரு முக்கியமான பகுதியை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக இம்மானுவேலாக அல்லது தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்றால் நம்மை உயர்த்தும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி. தாவீதை உயர்த்தினது போல ஆமென். கடந்து போன காலங்களிலே இதோ அநேக பரிசுத்தவான்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கீழே சின்ன பின்ன போயிய சூழ்நிலையில் இருந்த அவர்களை அப்படியே கர்த்தர் உயர்த்தினாரு. அதுபோல என்னை உங்களை உயர்த்தும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் நம்மை மகிழ்த்துவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். கவனமாய் கவனி எடுத்துக்கொள்ளுங்க. மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். போதும். பாருங்க, யூதேயா தேசத்திலே ஒரு சிறிய கிராமம், ஒரு அந்த பெத்லகேம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராத்தா என்ற பெத்லகேம். என்னது சொல்லுங்க, சொல்லுங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். அப்போ அந்த எப்ராத்தா என்ன சொல்லப்பட்டதான் இந்த வார்த்தை பெத்லகேம் என்று சொல்கிற வார்த்தை ரெண்டுக்கும் விசேஷமான அர்த்தங்கள் இருக்கிறது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. என்ன வீடு? சத்தம் சொல்லுங்க. அப்பத்தின் வீடு. அப்பம் குறைந்து போகாத ஒரு வீடு பெத்லகேம். இரண்டாவது இன்னொரு பெயர் ஏற்கனவே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அந்த வார்த்தையை படிக்கும் போது எப்ராத்தா என்று. எப்ராத்தா என்றால் கனி கொடுத்தல் என்பது பெயர். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? பெத்லகேம் என்று சொல்கிறதான அப்பத்தின் வீடாகிய தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவராய் இயேசுவோடு நாம் ஒன்றித்து நாம் இருக்கும்போது நாம் தேவன் விரும்புகிற கனியை நாம் கொடுக்க முடியும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்துல படிக்கிறோம், வாசியுங்கள். 1ஆம் வசனம். யோவான் 15:1 முதல் 1-2 வசனங்களை. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி
கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள், இந்த அருமையான இந்த கால வேளையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவன் நம்மளை விரும்புகிற ஒரு காரியம், அவர் நமக்காக வேண்டிய இம்மானுவேலா அந்த பூமியில் பிறந்து வந்த ஒரு காரியம் நம்மோடு கூட இருக்கும்படியாக. எதற்காக? நம்மை உயர்த்துவதற்காக. நெருக்கத்திலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், இன்னலிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், உபத்திரத்திலிருந்து நம்மை உயர்த்துவதற்காக. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய இயேசுவோடு நாம் ஒன்றிச்சிருக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை நாம் மையப்படுத்துவோம். கிறிஸ்துவாகிய இயேசுவோடு அவர் மீதான திராட்சை செடி, அதில் வருகிறதான கொடிகள் நாம் அவரோடு நாம் நிலைத்திருந்தோம் என்றால் நிச்சயமாய் கனி கொடுப்போம். என்ன கனி? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அது ஒரு வார்த்தை வாசியுங்கள். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசியுங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அப்ப 9 விதமான கனிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் கனியை தேடி வருகிறார். அவருக்கு பிரியமான, சுவையான, நல்ல அருமையான கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். இந்த 9 விதமான சோபங்கள் நிறைந்த கனிகள் எப்பொழுது நம்மள இருக்கணும். அப்ப அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் பெத்லேகமை விட்டு விலகக்கூடாது. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பெத்லேகேம் அப்பத்தின் வீடு, பெத்லகேம் தேவ சமூகம், பெத்லகேம் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு பிறந்த இடம். அங்கே ஒரு வார்த்தை இருக்கு சொல்லப்பட்ட எப்ராத்தா என்ற கனி கொடுத்தல். அப்பத்தின் வீடாகிய தேவ சமூகம் நிலைத்திருந்தால், இயேசுவோடு நாம் ஒன்றித்திருந்தால் நிச்சயமாக நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும். நல்ல அருமையான, இங்க கவனிங்க, வசனம் நல்ல கவனிங்க. நாம் அருமையான கனிகளை நாம் கொடுத்து நம்முடைய நேசரை நாம் பிரியப்படுத்த முடியும். இந்த நாள் கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கும் தேவ பிள்ளையே, நீ உயர்த்தப்பட வேண்டும், மேன்மையடைய வேண்டும் என்பதால் தேவனுடைய திட்டம். ஆமென். அவ்விதமா தேவனோடு ஒன்றித்திருந்ததான யோபை முன்னிலைமையை விடவும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆமென். இந்த நாள் கால வேளையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆவல் நமக்கு உண்டு. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அநேக ஒழுங்குகளை வேதம் சொல்லுகிறது. அது ஒன்று, ஆண்டவராகிய இயேசு இம்மானுவேலா எப்போதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்மை விட்டு தூரம் போய்விடக் கூடாது. ஆராதனை மூலம், ஜெபத்தின் மூலம், கர்த்தரை துதிக்கிற துதியின் மூலம், யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்பது பொருள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஆதியாகம புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் படிக்கும் போது அங்கே யூதாவை பற்றி சொல்லப்பட்டு வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம் நாவில் இருக்க வேண்டும். இம்மானுவேலாகிய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவில் எப்போது தேவனை துதிக்கிற துதி வந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஒரு தூப பீடம். இந்த தூப பீடமாகிய நம்முடைய இருதயத்தில் இருந்து எப்போது துதியும் ஸ்தோத்திரம் நிறைந்ததான தூபங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும்.
கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அமிதமா நம்மை எதிர்பார்க்கிறது என்ன? என் பிள்ளைகள் என்னை துதிக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய வேதனையில் எல்லாராலும் இதோ ஒதுக்கப்பட்டு தூரே தள்ளப்படுகிற சூழ்நிலையில் நம்மை அவர் உயர்த்துகிற தேவன். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளுடைய தூரமாய் போகிறவர் இல்லை. நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். நீங்க சங்கீதத்துல 23 சங்கீதம் 4 படிக்கும் போது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. எப்போது? மரண பள்ளத்தாக்கில் நடந்து போகும் போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பல உபத்திரவங்கள் நெருக்கத்தில் வரும்போதும், எல்லா மனிதரால் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் வரும்போதும் அவர் நம்மளுடைய தூரம் போகல. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை. பாருங்க, இது இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய வாக்குத்தத்தங்களை தந்து காலையில் எழும்பின ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிற வாசித்து தியானித்து இந்த வசனத்தின்படி இன்றைக்கு என்னை ஆசீர்வதிங்க, இன்றைக்கு என் கூடவே என்னை வழி நடத்துங்க, நான் உண்மை விட தூரம் போய்விடக் கூடாது, நான் உம்முடைய பிள்ளை, நான் உண்மையிலேயே நான் நிலைத்திருக்கணும், நான் உன்னை விரும்புகிற கனி நான் கொடுக்கணும். புரியுதா எல்லாருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை அடித்து ஆண்டவரை மையப்படுத்தும் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமிதமான கனி கொடுக்கும் போது ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய சம்மதி கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து அவரோடு கூட நெருங்கி பழகும் போது யோபு சொல்லுகிறார், யோபின் புத்தகத்தை படிக்கிறோம், அவரோடு நீ பழகிறோம், அப்பொழுது உனக்கு சமாதானம் வரும். தேவ பிள்ளை தேவனோடு பழக பழக பழக, அவரோடு நெருங்கி உறவாட தேவ சமாதானம் பரலோகத்திலிருந்து வரும். அதான் தேவ தூதர்கள் சொன்னாங்க, இதோ பூமியிலே சமாதானம். மனுஷனுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லை. இயேசு எந்த உள்ளத்துல பிறந்தாரோ, எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துல சமாதானம். அந்த யூதா தேசத்திலே பெத்லகேம் என்று சொல்லுகிற அந்த சிறிய கிராமத்திலே ஆமென் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். அவர் எப்படி வருவாராம்? திரும்ப அந்த மீகாவின் புஸ்தகம் 5:2 வாசித்து பாருங்கள் ஒரு முறை கூட. வாசிப்போம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவுக்குள்ள எப்படி இருக்கிறாய்? சிறியதா இருந்தோம் இஸ்ரவேலை ஆள போகிறவன் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இதோ சாதாரணமான ஒரு கீழான ஒரு நிலையில் அந்த கிராமத்தை யாரும் நினைக்கிறது இல்லை. ஐயோ, இந்த பெத்லகேமா என்ன என்று எல்லாரும் வெறுத்த இடம். அதே பெத்லகேமுக்குள் இருந்து சமஸ்த ஜனத்தையும் உலக ஜனம் முழுவதையும் ஆளுகை செய்கிற ஒரு மகிமையான செங்கோல் உயர்ந்தது. அந்த செங்கோல் ஆண்டவராகிய இயேசு, அந்த செங்கோல் நம்மோடு கூட இருக்கிறது. அதை குறித்து தரிசனம் கண்ட யாக்கோபு சொல்லுகிறார், யூதா ஒரு செங்கோல் உயர்த்தப்படும். பிலேயாம் சொல்லுகிறார், இதோ ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அந்த நட்சத்திரம் இம்மானுவேலாகிய இயேசு. அப்படியே நாம் எழும்புவோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். இந்த நாளில் அவர் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் ஒருவேளை உங்களுடைய நண்பரால், குடும்பத்தால், ஜனத்தால், தேசத்தால் நீ ஒதுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாயோ, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ பதறாதே. உன்னை ஆளுகிற என் நேசர் உன் உள்ளத்தில் வந்திருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை அவர் உயர்த்த போகிறார். அவர் உன்னை உயர்த்த போகிறார். அவரை ஆசீர்வதிக்க போகிறார். அவரை மேன்மைப்படுத்த போகிறார். அதற்காக தான் சிசுவாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். அவர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ண கருத்து. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன ஆண்டு யார் கை கட்டக்கூடிய கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்.
இந்த நேரம் தேவனை ஆராதிக்கிற நேரம், ஆண்டவரோடு நாம் நெருங்குகிற நேரம், ஆண்டவரோடு நாம் உலாவுகிற நேரம். அவர் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாராலும் நான் கைவிடப்பட்டு விட்டேனே. ஓ எப்ராத்தாவே, ஓ ஓ தேவ பிள்ளையே, நீ கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யூதா தேசத்தில் உள்ள பெத்லகே ஒரு சிறிய இடம், எல்லாராலும் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட இடம். உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை மற்றவர்களா நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கலாம், புறம்பாக்கப்பட்டிருக்கலாம். யாரும் உன்னை பற்றி விசாரிக்காதபடி இருக்கிறார். ஆனா உன்னை விசாரிக்கிற என் நேசர் அவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஓ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. நான் உனக்காக இந்த பூமியிலே ஒரு பாலனாக நான் பிறந்து இம்மானுவேலாக பிறந்து நான் உன்னோடு கூட என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். கடந்த நாட்களில் எத்தனை ஆபத்துகள் வந்தது, எத்தனை உபத்திரங்கள் வந்தது, எத்தனையோ வேதனைகள் வந்தது. யாரும் கண்மணிக்க கூடாது. பிள்ளைகளை கண்ண மூடி கரமடித்து ஆண்ட துதி கை கட்டக்கூடாது. எல்லாரும் கரமடித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எத்தனை மரண கண்ணிகள் தாவீது சொல்கிறார், நம் மரண இருளில் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்பு நான் பயப்படேன். என் தேவனாகிய கர்த்தர், ஓ இம்மானுவேல் என் தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் எனக்கு எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என்னுடைய வலது பார்த்தது இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்து கர்த்தரை ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். யோர்தான் பிரவாகித்து வரும்போது யோசுவா நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இந்த யோர்தானை கண்டு பயப்பட வேண்டாம், நீ பதற வேண்டாம். அருமையான தேவ பிள்ளையே, இதோ எத்தனையோ செங்கடலை நாம் தாண்டி வந்தோம், எத்தனையோ விதமான எதிர் போராட்டங்களை தாண்டி வந்தோம். இந்த யோர்தான் எம்மாத்திரம் கர்த்தர் சொன்ன மோசையோடு கூட இருந்தது போலவே நான் உன்னோடு கூடவே இருப்பேன். இந்த யோர்தான் நீ கடந்து போவார், இந்த ஜனங்களை நீ கொண்டு செல்வார். ஓ அருமையான தேவ பிள்ளை, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என்னுடைய தொழிலை எப்படி நடத்துவேன், என்னுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறதே என்றெல்லாம் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, என் சரீரத்தை பல பலவீனங்கள் தாக்கி என்னை தாங்க முடியாத ஒரு வேதனையிலும் நெருக்கத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை விசாரிக்க யாரும் இல்லை. தாவீது சொல்லுகிறார், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரு, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. என் ஆத்மாவுக்கு ஆறுதல் இல்லாதபடி போய்விட்டது என்று சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை விதமான நிலையில் காணப்படுகிறதோ, நீ பதற வேண்டிய தேவையில்லை. இந்த நாள் காலையிலே இம்மானுவேலாகிய கிறிஸ்து, இம்மானுவேலாகிய இயேசு உன்னுடைய மத்தியில் ஜீவிக்கிறார். உன்னுடைய உள்ளத்தில் முழுமையான இடம் கொடு, அவரை துதிக்க ஆரம்பி. அவரை துதிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் வல்லமையான கிரியை அவர் வெளிப்படுத்துவார். திரையை விட்டு நீ போகாது, தேவ சமத்தோடு விலகாது, சபை ஆராதனையை குறைக்காது, உபவாச ஜெபத்தை குறைக்காது, உன் வீட்டு குடும்ப ஜெபத்தை குறைக்காது. சுகத்திலே தெரிந்து கர்த்தரை துதி. ஓ அவரோடு கூட நீ ஒன்றித்திருக்கும் போது விரும்புகிற கையை நீ கொடுப்பார். நீ கனி கொடுக்க கனி கொடுக்க நீ உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார், மேல் அடைத்து கொண்டே இருப்பார். சத்திரிகள் மத்தியில் தலை உயர்த்தப்படும், சத்திரிகள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படும், சத்திரிகள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படும். நீ மேன்மை அடைவோ. எல்லாரும் ஆவியானவரை கரங்களை அடித்து ஆண்டவரோடு நாம் நெருங்கி உறவாடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் மகிமையுள்ளவர், என் தேவன் கிருபையுள்ளவர். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலை சேர்ந்து பாடும் வல்லமை
எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தேவன் நம்ம மத்தியிலே பெரியவராய் எழுந்தருளியிருக்கிறவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இம்மானுவேலாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கும்படி இந்த பூமியிலே சிசுவாக பிறந்து நம்முடைய உள்ளத்தின் அங்கத்தினராய் நம்முடைய உள்ளத்தின் மத்தியில வாசம் பண்ணும் தேவனாய் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறபடியா நமக்காக சிசுவாய் பிறந்தவர் நம்முடைய மத்தியில மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடி இரண்டு கரங்களை அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இம்மானுவேலாகிய இயேசு யார் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறாரோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு துணை உண்டு, அவர்கள் ஆதரவு உண்டு, அவர்கள் அடைக்கலம் உண்டு. தாவீது சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை
வேளையிலே நம்முடைய ஆபத்தில, நெருக்கத்தில, உபத்திரவத்தில உதவுவதற்காக, நம்ம கரம் கொடுப்பதற்காக அவர் நம்மோடு கூட வாசமாயிருக்கிறவருடைய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசரித்த நாம் இந்த நாளில், இந்த வருஷத்தின் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆசரிக்க அண்ணன் கிருபை இருந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். கடந்த நாட்கள் அது கொள்ளை நோயினா எத்தனை ஆயிரங்கள் இந்த உலகத்தோடு கடந்து போய்விட்டார்கள். எத்தனை ஆயிரங்கள் வியாதியினால் மிகவும் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டார்கள். எத்தனையோ பேர் இப்பொழுதும் கூட துக்கத்திலும் துயரத்தில் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளை, நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு தெய்வம் செய்த நன்மை, அவர் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர் இந்த வருடம் முழு நம்மோடு கூட இருந்து நம்ம இம்மன்று நடத்தி கொண்டிருக்கிற கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர் நிச்சயம் இருப்பா. எப்போது இருப்பா? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உண்மை புரளுவதில்லை. நீ அக்கினி ஜுவாலை நடக்கவும் நீ வேக மாட்டாய். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னது போல இம்மன்று நம்மோடு இருக்கிறார். இனிமேல் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்க போகிறபடியா மறுபடியும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல கால வேளையிலே உமது சமூகத்திலிருந்து உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி உறவாட தேவரே தந்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சபத்தை கடந்த அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை இந்த நாளில் இம்மானுவேலாகிய நேசரை நாங்கள் ஆராதிக்கவும், ருசிக்கவும், உம்மோடு கூட நாங்கள் உறவு கொள்ளவும், உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து அதிகமான கனிகளை கொடுத்து, ஆண்டவரே, ஓ எப்போ பெத்லேகம் என்று சொல்லுங்க அந்த சிறிய கிராமத்தை என் தேவனுடைய பிறப்பின் மூலமாக ஓ ஜனம் முழுவதும், உலக தேசத்தின் ஜனம் முழுவதும் ராஜாதி ராஜாவாக உம்முடைய செங்கோல் உயர்த்தப்பட்டு மேன்மையானது போல, ஓ அந்த தேசம், அந்த கிராமம் உயர்த்தப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டதை சித்தம் வைத்திருக்கிறபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே எப்படியோ போக வேண்டிய வாழ்க்கை என் தேவன் தம்முடைய கிருபையினா இம்மானுவேல் எங்களோடு கூட வந்து அவன் எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். எங்களுடைய நெருக்கத்திலே ஆபத்திலே எங்களுக்கு கரம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மனுஷன் கைவிட்ட ஸ்தானத்தில் எல்லாம் எங்களை பராமரித்து பாதுகாத்து, மகனே மகளை நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த பிறப்பின் பண்டிகை ஆசிரிக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே சமாதானம் பெருகுவதாக, ஆறுதலும் தேவ கிருபையும் பெருகுவதாக. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களில் என்னென்ன குறை இருக்கிறதோ எல்லா குறைகளையும் தேவன் நிறைவு பண்ணி அளவற்ற ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவீராக. ஒரு குடும்பத்தில் ஒரு குறைவுகள் இருக்கக்கூடாது, சமாதான கேடுகள் வரக்கூடாது, பிசாசின் தந்திர கிரியைகள் மேற்கொள்ளக்கூடாது. குடும்பங்களே சமாதானம் பெருகட்டும் ஐயா. அரே குடும்பங்கள் இந்த வேளையில இந்த நாள்ல குடித்து வெறுத்து ஆண்டவர் பிரியமில்லாத பாதை நடக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய தமது பிள்ளை இல்லங்களுக்குள்ளே இம்மானுவேலாகிய நீர் பிறந்து தம்முடைய அற்புதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் நன்றி. தமது பிள்ளை